ஹாய்! வணக்கம் குழந்தைங்களா! இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை தெரிஞ்சுக்க போறோம். என்ன கதை அப்படிங்கிறத கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு குழந்தை தினந்தோறும் அழுதுட்டே இருந்துச்சாம். அவளுடைய அம்மாவும் அவளுடைய அழுகைய நிறுத்துறதுக்காக பால் குடுத்து பார்த்தாங்களாம், தாலாட்டி பார்த்தாங்களாம், கண்ணாமூச்சி கட்டி பார்த்தாங்களாம். இப்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். அவன் அழுகையே நிறுத்தவே இல்லையாம். அவனுடைய அம்மா பதறி போய், பையனுக்கு ஏதாச்சும் பேய் பிடிச்சிருக்குமோ, காத்து கருப்பு அண்டி இருக்குமோ, இல்ல காய்ச்சல் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவனை ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாங்களாம். அந்த சாமியாரு ஜூம் மந்திரகாளி, இவனை பிடிச்ச பீடை போயிடும், நெற்றியில திருநீறு வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். ஆனா என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம், அவனுடைய அழுகையை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு யோசிச்ச அவனுடைய அம்மா அவன் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் அந்த பையனை பாட்டி கிட்ட கொடுத்து பார்த்தாங்களாம். அந்த பாட்டி காக்கா வடை சுட்ட கதை, இந்த மாதிரி மொக்க கதையெல்லாம் சொல்லி அவனுடைய அழுகையை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட அழுகையே நிறுத்தலையாம். அந்த நேரம் பார்த்து இந்த கதையுடைய கதாநாயகன் உள்ள நுழையிறான். கொடுங்க பாட்டி அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த கரும்பலகை போன்ற பெரிய செல்போனை எடுத்தானாம். அதுல சில குழந்தைகள் தொடர்பான சுவாரஸ்யமான காணொளிகளை போட்டு காட்டினான். உடனே அவனுடைய முகத்துல காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுற மாதிரி அழுக நின்னுட்டு சிரிப்பு பொங்கி மலர்ந்துச்சு. அவனுடைய பாட்டிக்கும் அம்மாவுக்கும் அளவில்லாத சந்தோஷம். உடனே அந்த பாட்டி, இது என்னடா பையா அப்படின்னு அந்த கதாநாயகன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவன், இதுதான் பாட்டி போனு, இதுல உலகத்தையே உள்ளங்கையில வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி, அட என்னமோ சொல்ற பையா, என் உள்ளங்கையில இன்னும் புயலையத்தான் நசுக்கி போடுறேன், ஒரு சிந்தனையும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய அம்மா கிட்ட, இந்த போனை உன்னை வாங்கி காட்டி நீ அழுகைய நிறுத்து புள்ள அப்படின்னு சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. பாவம் அந்த ஏழை தாய் தன்னுடைய குழந்தையுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு எப்படியாச்சும் அந்த போனை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த பெண்ணோட கணவனும் ஒரு குடிகாரன். இந்த நிலைமையில கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு போன் வாங்கி கொடுத்து அதை அவங்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதன் பிறகு கதையோட திருப்பம் அவனுடைய தாய கொஞ்சம் சோதிச்சுச்சு. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருந்தான். ஒழுங்கா தூங்குறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, பள்ளிக்கு போறது இல்ல. அவனுடைய தாய்க்கு வேலைக்கு போகக்கூடிய சுமையை விட இவனுடைய நடவடிக்கைகள் தான் மிகப்பெரிய சுமையை கொடுத்துச்சு. எவ்வளவோ சொல்லியும் கேட்காத தன்னுடைய மகனை திருத்துறதுக்காகவும் இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவனுடைய தாய் ஒரு முடிவு எடுத்தாங்க. தன்னுடைய மகனை சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவன் அங்க போயும் தன்னுடைய பழக்கத்தை நிறுத்தவே இல்லை. சுட்டி டிவி, டோரா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே இருந்தான். அந்த அழகான இடத்தை அவன் தாய் எவ்வளவோ விளக்கி சொல்லியும் அவன் காதுல போட்டுக்கவே இல்லை. ஒரு நாள் அவனுடைய தாய்க்கு ஏற்பட்ட தடுமாற்றம் அவனுடைய மகனுக்கு நல்ல விழிப்புணர்வா அமைஞ்சிச்சு. அதுதான் அவனுடைய செவிய தட்டி எழுப்புச்சு. போன்ல இருந்து மட்டுமல்ல, வாழ்க்கையிலிருந்தும் தான். அது அவன் அம்மாவுடைய அலறல் சத்தம். அந்த அம்மா வழுக்கி விழுந்துட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டாம எதிர்பாராத நேரத்துல இடி இடிச்சதால எப்படி பதறி போவானோ அதே மாதிரி பதறி போய் தன்னுடைய தாயை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணான். ஆனா அவனால முடியவே இல்லை. இருந்தாலும் அவனுடைய விடாமுயற்சி அந்த தாயை மெல்ல எழுந்து அமர வச்சுச்சு. அப்போ அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, நான் இப்போ வழுக்கி விழுந்துட்டேன். இந்த போனுடைய மோகத்தால உன்னுடைய வாழ்க்கையில நீ வழுக்கி விழுந்துராத அப்படின்னு சொன்னாங்க. அந்த கர்ஜனை போன்ற சொற்கள் தன்னுடைய மகனை தட்டி எழுப்புச்சு. அவன் அந்த ஏழை தாயுடைய கண்ணீரால சிவந்த முகத்தை பார்த்தான். அவனுடைய கண்கள்ல தண்ணீர் அலையென ஆர்ப்பரித்து ஓடுச்சு. உடனே தன்னுடைய உள்ளங்கையில இருந்த போனை தூக்கி எறிஞ்சான். தான் செஞ்ச அந்த தப்ப அவன் ஒத்துக்கிட்டான். தூண் போன்ற துன்பம் இன்னையோட நீங்கட்டும் அப்படின்னு எண்ணிய அந்த தாய் தன்னுடைய மகனை சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போனான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதே மாதிரி நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய போனா இருந்தாலும் அதை அளவோடு பயன்படுத்துறது தான் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள சிறந்த வழிமுறை. என்ன குழந்தைங்களா, கதை புரிஞ்சுதா? நீங்களும் போன் அதிகமா பயன்படுத்துறீங்களா? இனிமே பயன்படுத்தக்கூடாது, சரியா? இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற சுட்டி குட்டிஸ் கதைகளை தெரிந்து கொள்ள ஜெம் கிட்ஸ் சேனலுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.